அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கர் மட்டன் பிரியாணிங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். சாப்பாடு நல்லா உதிரியாகவும் மட்டன் பீஸ் குலையாமலையும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும். குக்கரில் அடிப்பிடிக்காமையே எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 5 கிராம்பு, 3 ஏலக்காய், பட்டை, ஜாதிபத்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக முந்திரி வறுத்து எடுத்துக்க போகிறேங்க. லாஸ்ட்டில் பிரியாணிக்கு சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே நெய்யோட 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. போய் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே செவந்து வந்துடும். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக மாறி வரணுங்க, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே ப்ரௌனிஷாக வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. அடுத்து அது கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி வகுந்து வச்சுருக்கேங்க. ஃபுல்லாக கீரி போட்டுறாதீங்க, இந்த அளவுக்கு வகுந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே கலந்து வரட்டும். தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரணுங்க. இப்போது தக்காளியும் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. மிளகா பொடியோட பச்சை வாசனையும் போகட்டும். இப்போது மிளகா பொடியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் நம்ம இப்போது கறி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மட்டன் 400 கிராம் எடுத்திருக்கேங்க. நல்லா மஞ்சத்தூள்லாம் சேர்த்து வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. அடுத்து அது கூடவே நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சிட்டு வந்த பொடியும் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, சோம்பு எல்லாம் வறுத்து பொடிச்சதை இதில் இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை சேர்த்துட்டு 5 நிமிஷம் இதிலே நம்ம மட்டனை வதக்கிக்கலாங்க. இப்போது 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே இந்த கீரை வதங்குறதுக்கு நல்லா கிளறி விடுங்க.
இப்போ புதினா மல்லித்தழை எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரைஸ்க்கு தேவையான தண்ணி இதிலே சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 3 கப் எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட ரைஸோட அளவு 400 கிராம் வரும். மட்டன் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை குக்கரை லாக் பண்ணிவிட்டு 7 விசில் வச்சுக்கலாங்க. 7 விசில் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். கறி ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது. இப்போ இது 7 விசில் வரட்டும். இப்போது 7 விசில் விசில் ரெடிஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் லெமனும் தயிரும் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு. இப்போது நம்ம மட்டனில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். இப்போது ரைஸ்க்கும் நம்ம உப்பு சேர்க்கணும். அதனால் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லாவே இந்த அளவுக்கு கொதிச்சு வரணுங்க. மட்டனும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்ததுங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா நமக்கு ரைஸ் உடஞ்சிரும். அவ்வளோதான். இப்போது நம்ம குக்கரை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3 விசில் விசில் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சாப்பாடும் குழையாமல் நல்லா நீளமாக வந்திருக்கு. இப்படி ஓரங்களில் கரண்டியை கொடுத்து மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. கீழே அடியும் பிடிக்கலை. நல்லா உதிரியாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். கீழே அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கும் தண்ணி பிரியாணிக்கு கரெக்டாக வைக்கணுங்க. நம்ம எடுக்கக்கூடிய ரைஸ்க்கு கரெக்டான அளவு வச்சிங்கன்னா நமக்கு எப்போவுமே ரைஸ் உடையாமல் உதிரியாக ரொம்ப சூப்பராக வரும். திருப்பி நான் அளவு சொல்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அளவு எப்போவுமே வச்சிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக சூப்பராக வருங்க. அதே நேரத்தில் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டன் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.